நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோவில்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கவை மற்றும் புராண செய்திகள் நிறைந்தவை. கோவிலை அறிந்து கொள்வதால் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஆலயத்தின் வகைகள், கட்டுமான கலைகள், அமைப்பு முறைகள், வழிபாட்டு ஆகம நிலைகள் என ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வகையில் தெரிகின்றன. இது பெருமாள் கோவில், இது அம்பாள் கோவில், இது ஈஸ்வரன் கோவில் என வேறுபட்டது போல் நமக்கு தோன்றினாலும் அன்பு கருணையின் அடிப்படையில் எல்லா ஆலயங்களும் ஒன்றே, எல்லா தெய்வங்களும் ஒன்றே. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சிவபெருமானின் மகனாகவும் விநாயகரின் தம்பியாகவும் கூறப்படும் முருகப்பெருமானை ஆறுமுக சிவன் என்று போற்றுகிறார்கள். கந்தபுராண தொடர்புடைய அறுபடை வீடுகளில் முருகன் அருள் புரிய எழுந்தருளியிருப்பதைப் போலவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்த வண்ணம் கோவில் கொண்டிருக்கிறான். அப்படி முருகன் திருத்தலங்களில் ஒன்றுதான் இது. சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் உத்திரமேரூர் என்னும் இடத்தில் இந்த அருள்மிகு அழகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் திருக்கோயில் அமைந்துள்ளது. தொன்மையும் பெருமையும் உடைய இந்த திருக்கோயில் செவ்வாய் தோஷ பரிகாரத் தலமாகவும் விளங்குகிறது. உத்திரமேரூர் என்ற ஊருக்கு மேற்கே அமைந்திருக்கும் இந்த அழகர் பாலசுப்பிரமணியன் திருக்கோயில் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு மிக அருகாமையிலேயே உள்ளது. ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கோயிலுக்கு வருகிற அடியவர்களை கரம் கூப்பி வரவேற்பதாக உள்ளது. சோழப் பேரரசின் வழிவந்த மன்னர்களால் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயம் ஏறத்தாழ 1200 ஆண்டுகள் பழமையானதாகும். ஜெயகொண்ட சோழ மண்டலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டுக்கள் மூலம் இத்திருக்கோயிலின் வரலாற்றை சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கநிதி, பதுமநிதி ஆகிய சின்னங்கள் இந்த கோயிலில் இருப்பதை இந்த கோயிலின் பழமைக்குச் சான்றாகும்.
பாலசுப்ரமணிய சுவாமி ஊரினுடைய மேற்கிலே அமைந்துள்ளது திருக்கோயில். திருக்கோயிலினுடைய முருகப்பெருமான் மலையிலே சுயம் வெக்த ரூபமாக உருவாகி அருள்வதற்கு அருள்வாய்த்து வருகின்றார். இந்த பெருமானுடைய ஒரு முகமும் 4 கைகளுடன் வலது மேல் கையில் கிண்டியும் வலது மேல் கையில் வஜ்ராயுதமும் வலது கீழ் கையில் அபயாஸ்தமும் இடது மேல் கையில் கிண்டியும் இடது கீழ் கையில் தொடையிலுமாக வைத்து இடையில் ஒரு கச்சையானது கட்டி ருத்ராட்சம் அணிந்து ஜடாரூபமாக ஜடையை கிரீடமாக தரித்து கொண்டு பூஜித்து தாய் தந்தையை பூஜித்து தவம் செய்வதாக ஐதீகம். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். மிகவும் பழமையான திருக்கோயிலான இந்த உத்திரமேரூர் அழகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய ஆலயத்திற்கு அருணகிரிநாதரின் 4 திருப்புகழ்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் இவ்வூர் சதுர்வேதி மங்கலம் என்று வழங்கப்பட்டதையும் உத்திரமேரூர் என்று போற்றப்பட்டதையும் திருப்புகழ் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப இவ்வூரிலும் மலைகள் உள்ளன. மூலவர் சுயம்பு மூர்த்தியான அழகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் எங்கும் மலைமேல் 6 அடி உயரத்தில் 4 கைகளுடன் தலையில் சடைமுடியுடனும் இடையில் ஒரே ஒரு கச்சையுடனும் மார்பில் உருத்திராட்சத்துடனும் பெயருக்கு ஏற்ப அழகராகவே காட்சி அளிக்கிறார். வலது மேற்கையில் வச்சிராயுதமும் இடது மேற்கையில் கிண்டியும் ஏந்தியிருக்கும் முருகப்பெருமான் இடது கீழ்க்கையில் ஊரு முத்திரையும் வலது கீழ்க்கையில் அபயமுத்திரையும் காட்டி அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் முன்பாக யானை வாகனமானது காணப்படுகின்றது. அனைத்து ஆலயங்களிலும் மயில் வாகனமானது காணப்படும். ஆனால் பாலசுப்பிரமணியராக இருப்பதால் இங்கே யானை வாகனமானது காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்திரனானவன் இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசிக்கும் பொருட்டு ஐராவதனுடைய குட்டியை இறைவனிடம் கொடுத்து தரிசித்ததாக ஐதீகம். அதன் காரணமாக இந்த ஆலயத்துக்கு முன்பாக உள்ள திருக்குளத்திற்கு இந்திர தீர்த்தம் குளம் என்று பெயர். அதே சமயத்தில் இந்த ஆலயத்தில் வில்வ விருஷங்கள் நிறைய காணப்படுகின்றது. அதனாலே இந்த ஸ்தல விருஷமாக வில்வ விருஷமானது அமைக்கப்படுகின்றது. மேலும் இங்கே பாலசுப்பிரமணியர் இருப்பதால் வள்ளி தேவசேனா இல்லாமல் இருப்பதால் வள்ளி தேவசேனா சேர்ந்த ஒரே முகமாக கஜவல்லி தாயார் என்ற பெயருடன் இந்த ஆலயத்திலே அம்பாளானவள்
அருள்பாலித்து வருகின்றார். இந்த அம்பாள் சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமையிலே உற்சவத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளார். இந்த திருக்கோயிலில் சன்னதிக்கு முன் மயில் வாகனத்திற்கு பதில் பீடத்தில் யானை உள்ளது. இதே ஊரில் பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா 5 வரதனாக காட்சியளித்து காட்டில் மறைந்தபோது பாண்டவர்கள் கிருஷ்ணனை தேடி காட்டை அளித்த சமயம் மலையே வடிவாக முருகப்பெருமான் காட்சியளித்திருக்கிறார். இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்திரன் முருகப்பெருமானை வணங்கிச் சென்றதாகவும் தலபுராணம் தெரிவிக்கிறது. வில்வமரமே இத்திருக்கோயிலின் தலமரமாகவும் இந்திர தீர்த்தமே இத்திருத்தலத்தின் தீர்த்த குளமாகவும் விளங்கும் நிலையில் இந்த அழகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டால் திருமணத்தடை, பிள்ளை பேரின்மை, தீராத நோய் முதலிய தடைகள் நீங்கி வாழ்வு நலமாகும் என்கின்றனர். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே. தமிழிசையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே போதும். இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இவருடைய பாடல்களில் மட்டும் அல்லாது நாம் மேற்கோளாக பார்க்கக்கூடிய பாடல்கள் மாணிக்க வாசக சுவாமிகள், ஞானசம்பந்தர், சுந்தரர், ஆதிசங்கரர் முதலான அவ்வளவு பேர்களுடைய பாடல்களையும் நாம் பார்த்தால் ஏராளமான தவறுகள் தங்கள் மேல் இருப்பதாக அவர்கள் சொல்லி, அப்பா இந்த தவறுகளெல்லாம் நீக்கி எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா, உன்னில் ஒன்றாய் நான் இணைந்து இருக்க வேண்டாமா என்று கேட்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் அப்படியெல்லாம் இருந்தார்களா என்பதே ஆராய்ச்சிக்குரிய ஒரு விசேஷம். காரணம் என சில மகன்கள் ஞானிகளுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண திருடராக இருந்தவர் பிற்பாடு தலை சிறந்த மாபெரும் கவியாக மாறினார். ஆதி கவி என்று சொல்லி வால்மீகி என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் அந்தண்ட பார்த்தா பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்காக வைத்திருந்த செல்வத்தை அந்த அரை வினாடி நேரத்திற்குள் தூக்கி போட்டு விட்டு துறவியாக ஆனவர். இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடங்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் அவ்வாறு நடந்தார்களா என்று பூத கண்ணாடியை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதில் பலனில்லை. வேதங்கள் மறைகள் உயர்ந்தவைகள்தான். ஆனால் வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த மறைகளை விட தமிழ் மறைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடல்கள், தோத்திர பாடல்கள், தொதிப்பாடல்கள் சொல்கின்றோம் அல்லவா, ஞானசம்பந்தருடையது, அருணகிரிநாதருடையது, இவைகளெல்லாம் மிகவும் உயர்ந்தவை, மக்களிடம் பரவி இருக்கின்றன. ஏன் இவைகள் உயர்ந்தவை என்று சொல்ல வேண்டும் என்றால் வேறு ஒன்றுமல்ல, வேதங்கள் உயர்ந்தவைகள்தான். ஆனால் அந்த வேதங்களில் கூட இல்லாத தகவல்கள் இந்த தமிழ் மறைகள் என்று சொல்லப்படும் இந்த பாடல்களில் இருக்கும். காரணம், அவற்றை எழுதிய அந்த அருளாளர்கள் தங்கள் அனுபவங்களையும் கலந்து அதில் எழுதியிருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அருணகிரிநாதருடைய வாக்கிலிருந்து அதன் காரணமாகத்தான் இந்த தமிழ் பொக்கிஷம்
இங்கே மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. அருணகிரிநாதர் என்று பாடக்கூடிய அவருடைய பாடலில் நாம் பார்க்கக்கூடியது உதித்தாங்கு உழல்வதும் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்கார பாடல். பாடலை பார்த்துவிட்டு பலவிதமான நுணுக்கமான தகவல்கள் இப்பாடலில் ஏன் இவற்றையெல்லாம் சொல்லி இருக்கின்றார் என்பதை இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் உள்றாய் விதித்தாண்டு அருள் தரும் காலம் உண்டோ வெற்பு நட்டு உரகபதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல மதித்தால் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே. பாடலின் திரண்ட கருத்து சுருக்கமாக பார்த்துவிட்டு ஏன் அவ்வாறு சொன்னார் என்பதை நுட்பமான தகவல்களை பிற்பாடு விரிவாக பார்ப்போம். உதித்து ஆங்கு உதித்தாங்கு என்றும் பார்க்கலாம். உதிப்பதைப் போல இருக்கிறது, போய்விடுகின்றோம். வந்ததைப் போல இருக்கிறது, பார்த்தால் மறுபடி வந்து பிறந்து இறந்து நடந்து கொண்டிருக்கிறதல்லவா அது. அது மட்டுமல்ல, இந்த இரண்டிற்கும் நடுவில் உழல்வது, இங்கேயே சுக்கி சுழன்று எல்லா விதமான துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிலைகளை கடந்து இவைகளை தாண்டி அப்பா உன்னில் ஒன்றாய் என்னை இணைய வைத்து எனக்கு முக்தியை அளித்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா என்கின்றார். அது மட்டுமல்ல, தேவர்கள் பார்க்கடல் கடைந்த பொழுது பரவாசுதேவன் மகாவிஷ்ணு அடியில் கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கினார் அல்லவா. அருணகிரிநாதருடைய முதல் பாடல் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்தை குருவித்து குருபரகனவோதும் முக்கட்பரவர்க்கு ஜுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமரரும் அடிபேண 10 தலை தத்த கனைதொடு ஒத்தை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெஜ்ஜ தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தெல்வதும் ஒரு நாளே. அருணகிரிநாதருடைய முதல் பாடல் இது. இதை ஏற்கனவே நாம் விரிவாக விளக்கம் பார்த்திருக்கிறோம். இந்த முதல் பாடலிலேயே அவர் ஒற்றை கிரி மத்தை பொருதொரு என்று மகாவிஷ்ணு அங்கே பார்க்கடல் கடைந்த பொழுது கூர்மாவதாரம் எடுத்த நிகழ்வை சொல்லியிருக்கிறார். அதே தகவலை மறுமுறையும் இந்த கந்தர் அலங்கார பாடலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பார்க்கடல் கடைந்த பொழுது கூர்மாவதாரம் எடுத்து தாங்கியவன் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவினுடைய மருமகனே, மயில் ஏறிய மாணிக்கமே என்கின்றார். திரண்ட கருத்து. ஆனால் இதில் என்ன நுட்பமான தகவல்கள், அருணகிரிநாதருடைய எண்ணம் என்ன என்று நாம் எல்லோருமே இறங்க வேண்டியது பக்தி துறை. நம்மள்கிட்ட 1000 கெடுதல்கள் இருக்கலாம். இதன் காரணமாகத்தான் அவர் இப்படி இருந்தார், இவர் அப்படி இருந்தார், அவர் பிற்பாடு கவிஞரானார், இவர் புலவரானார் என்றெல்லாம் ஞான நூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தன. ஆகவே எதற்கும் நாம் அதைரியப்பட்டு விடவே கூடாது. புரிகின்றதா? சாதாரண நீர், நாலடியார் சொல்கின்றது, ஊர் அங்கன நீர் என்கின்றது. சாக்கடை தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இது கங்கை நீரோட கலந்து பிற்பாடு அது நீர் என்றா சொல்கின்றோம், தீர்த்தம் என்று சொல்கின்றோமே, கங்கை நீராகி விடுகின்றதல்லவா. அதுபோல எல்லோரும் நாம் இறங்க வேண்டியது பக்தி துறை என்பது அருணகிரிநாதருடைய நோக்கம். அந்த பக்தி துறையில் நாம் இறங்க வேண்டும். முடியுமா என்று சந்தேகப்படாதீர்கள், அடுத்த நிகழ்ச்சியில் விளக்கம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம் உள்ளங்களில் பக்தி எனும் அந்த செல்வம் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா விதமான செல்வங்களையும் நம்மிடம் சேர்க்கும்படியாக அருள வேண்டும் என்று நாம் வேண்டுவோம்.
அவனும் அருளுவான்.